கடகராசி நேயர்களுக்கு குரு அதிசாரத்தால் ஏற்படக்கூடிய 5 குட்டீஸ் பற்றி கேட்குறீங்க. முதல் விஷயமே என்ன என்ன கேட்டிங்கன்னா, 2ஆம் இடத்துல பாருங்க கேது வந்து தனிச்ச கேதுவாக இருக்கார். அப்போ அங்கே போய் குரு பகவான் வேற சேரார். அந்த குரு பகவான் தான் கடகராசிக்காரங்களுக்கு பாகிஸ்தானத்தை 3ஆம் இடத்து மேலே சனி பகவானுடைய பார்வை படுறதுனால நிறைய கடகராசிக்காரங்களுக்கு இவங்களுக்கு எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகக்கூடிய காலமாக நேரத்தில் இப்போ உங்கள் ராசிக்கு கடகராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவான் வந்து கடகராசிக்கு 5ஆம் வீட்டை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தார். இப்போ கடகராசிக்காரங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை வந்து 5ஆம் வீட்டு மலை இல்லை. இப்போ சிம்மத்துக்கு வந்திருக்கக்கூடிய அந்த குரு பகவான் பார்வை வந்து கடகராசிக்கு 6ஆம் இடத்தை வந்து பார்க்குறாரு. அப்போ இன்னொரு நெருப்பு ராசியிலேயே அமர்ந்து இன்னொரு நெருப்பு ராசியிலேயே பார்க்குறாரு. இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். குரு அருள் பெற்று அனைவரும் கோடி புண்ணியம் அடைய வேண்டும் என்று மனமாற வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். என்ன திடீர்னு குரு அப்படின்னு சொல்லி குருவிலிருந்து தொடங்குற அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த பதிவை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பல பேருக்கு வந்து குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது தெரியும். ஆனா குரு அதிசார பெயர்ச்சியை பற்றி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். ஏன்னா இந்த வருடத்துல குரு அதிசார பெயர்ச்சி நடைபெற போகுது. ஏன்னா வருடத்திற்கு ஒரு முறை குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது நடக்கும். அதிசாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் வேகம் எடுத்து குரு வந்து உடனடியாக அடுத்த கிரக நிலைக்கு மாறுவார் அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இந்த வருடம் அது நடைபெற போகிறது. எப்பொழுது நடைபெற போகிறது, எங்கிருந்து எங்கு செல்ல இருக்கிறார், இந்த அதிசார பெயர்ச்சியினால 12 ராசிகள்ல ஒவ்வொரு ராசிக்கும் நடக்கக்கூடிய 5 குட் நியூஸ் என்ன, ஒவ்வொரு ராசிகளும் எந்தெந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கறது தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஸோ குரு அதிசார பெயர்ச்சி எப்போ நடைபெற போகுது, அதுல 12 ராசிகளுக்குமான பலன்கள் என்ன, இவற்றை பற்றி விளக்குவதற்காக நம்மிடையே வந்திருக்கக்கூடியவர் மருத்துவ ஜோதிடர் என்று அறியப்படக்கூடிய சங்கரேஸ்வரி அம்மா தான். ஒவ்வொரு முறையுமே நமக்கு ரொம்ப அழகான விளக்கங்களையும் கொடுத்துட்டு இருக்காங்க, பரிகாரங்களையும் வழிபாடு தலங்களையும் நமக்காக அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த குருவினுடைய அதிசார பயிற்சியை பற்றி அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா வணக்கம். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நலமா இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் குரு பெயர்ச்சியை வந்து எல்லோரும் எப்படி எதிர்பார்த்துட்டு இருக்காங்களோ, அதிசார பயிற்சியும் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அதுவும் இந்த அதிசார பயிற்சியினால ஒவ்வொரு ராசிகளுக்கும் நடைபெறக்கூடிய 5 குட் நியூஸையும் எங்களுக்கு சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க அதை தெரிவிப்பதற்கு முன்பு அம்மா கிட்ட நீங்க பேசணும், சங்கரேஸ்வரி அம்மா கிட்ட நான் தனித்துவமா பேசணும், ஏன் ஜாதகத்தை அவங்க கிட்ட காண்பித்து அவங்க கிட்ட நான் வந்து ஒரு கன்சல்டிங் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமா ஸ்கிரீன்ல வரக்கூடிய எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க. அவங்களுடைய ஆன்லைன் கன்சல்டிங் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலை அவங்க கொடுப்பாங்க. இந்த அதிசார பயிற்சியை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்கம்மா. ஆர்த்தி விலாக் நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். குரு பெயர்ச்சி எல்லாரும் அது எல்லாத்துக்குமே தெரியும். குரு பெயர்ச்சி எல்லாத்துக்கும் மனசுல ஒரு சந்தோஷம் வரும். ஆமா, அதே நேரத்துல குரு வக்ரமும் இருக்கு, அது வேற. இது வந்து குரு அதிசாரம். அப்ப தன்னுடைய கிரகங்கள் வந்து ஒவ்வொன்றும் தன்னுடைய பாதையில போய்கிட்டே இருக்கும். அப்ப இந்த சூரியனுடைய புவியீர்ப்பு வந்து அதிகமா கிடைச்ச உடனே பாருங்க வேகமாக வரக்கூடியது. இப்ப நம்ம நடக்கிறதுக்கும் ஓடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அதே மாதிரியே தான். அப்போ ஒரு சுய சாதகத்துல அந்த குரு வந்து நல்லா இருந்தாரு, நல்ல ஒரு சுகத்துவ தன்மை பெற்றிருந்தாருன்னா இந்த அதிசார காலகட்டத்தை அதிகமா நன்மையை கொடுப்பாரு. அதே நேரத்துல ஒரு சாதகத்துல அந்த குரு வந்து ஒரு கெட்ட சுபத்துவ தன்மை இல்லாம ஒரு அசுப ஆதிபத்தியம் பெற்றுக்கார். ஒரு ராசிக்கோ ஒரு லக்கணத்துக்கோ வந்து 6, 8 சம்மந்தப்படுறாரு, ஒரு 6, 12க்கு அதிபதியா வராரு அப்படின்னா நெகட்டிவான விஷயங்களை அதிகமா கொடுக்குறவர். அதனாலதான் பாருங்க இந்த அதிசாரம் வந்து கொஞ்ச நாள் தான் இருக்கும். அக்டோபர் 31 அதிசாரம் மாறாரு. அப்ப கடகத்துல இருந்து தன்னுடைய 5ஆம் வீடான சிம்மத்துக்கு வராரு. அப்ப அங்கிருந்து கடகத்துல வந்து ஆயிலியத்துல இருந்து சிம்மத்துல மகத்துக்கு வராரு. அப்ப இந்த காலகட்டங்கள்ல ஏற்கனவே கடகராசியும் நீர் ராசி தான், சிம்ம ராசி நெருப்பு ராசி. அவருடைய தன்மைகள் வந்து கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாகத்தான் இருக்கும். அது ஒவ்வொருடைய சுய சாதகப்படி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. கடகராசி நேயர்களுக்கு குரு அதிசாரத்தால் ஏற்படக்கூடிய 5 குட்டீஸ் பற்றி கேட்குறீங்க. முதல் விஷயமே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கடகராசிக்கு இது வரைக்கும் பாருங்க 6ஆம் அதிபதி வந்து தன்னுடைய ராசியிலே வந்து ஜென்ம குருவா அமர்ந்தார். இப்போ இந்த குரு பகவான் பாருங்க தன்னுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து அதிசாரத்துல போறதுனால உங்களுக்கு வந்து அந்த எதிரிகளுடைய பிரச்சனைகள் முதல்ல வந்து நீங்கி சரியாகும்.
அப்போ எதிரிகளோட ஏற்பட்ட தொந்தரவுகள் தொல்லைகள் எல்லாமே சரியாகக்கூடிய வாய்ப்பு வந்து அந்த கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது. 2வது பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் இடத்துல பாருங்க கேது வந்து தனிச்ச கேதுவாக இருக்கார். அப்போ அங்கே போய் குரு பகவான் வேற சேரார். அந்த குரு பகவான் தான் கடகராசிக்காரங்களுக்கு பாக்கியஸ்தானத்தை கொடுக்கக்கூடியவர். அப்போ என்னதான் வந்து 2ஆம் இடத்துல வந்து குரு பாக்கியாதிபதி இருந்தாலும் உங்களுக்கு வந்து தந்தை வழியில் வந்து கொஞ்சம் ஒரு ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கும். அதே நேரத்தில் 3வது விஷயம், நல்ல விஷயம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடகராசி நேயர்களுக்கு சனி பகவானுடைய பார்வையானது 11ஆம் இடத்து மேலே படுது. அப்போ இது வரைக்கும் இவங்களுக்கு வந்து தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்த இவங்களுடைய மூத்த சகோதரர்கள் இந்த நேரத்தில் வந்து தொந்தரவு வந்து நிப்பாட்டிடுவாங்க. சரி, நம்மளைய பற்றி புரிஞ்சுக்கிடுவாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவங்ககிட்ட வலிக்கே வராமல் உங்கள் பிரச்சனை கொடுக்காம ஒதுங்கி போகக்கூடிய காலமாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது. அதே நேரத்தில் கடகராசிக்காரங்களுக்கு அந்த சனியோட பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்து மேலே படுது. இப்போ கொஞ்சம் கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வருவாங்க. முதல்ல வந்து அதான் பெரிய ஒரு விஷயமே வந்து அந்த கடன் பிரச்சனைகள் இதெல்லாமே கொஞ்சம் சரியாகும். புதுசாக கடன் வாங்குறப்ப கொஞ்சம் யோசனை பண்ணி வாங்கக்கூடிய அமைப்புகளும் கொஞ்சம் உருவாகும். இப்போ 3ஆம் இடத்து மேலே சனி பகவானுடைய பார்வை படுறதுனால நிறைய கடகராசிக்காரங்களுக்கு இவங்களுக்கு எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகக்கூடிய காலமாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து கடகராசிக்காரங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சியால் ஏற்படக்கூடிய கிடைக்கக்கூடிய 5 பேட் நியூஸை பற்றி கேட்குறீங்க. முதல்ல வந்து ஒரு பேட் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசிக்காரங்களுக்கு லாபஸ்தானத்தில் போய் சனி பகவானுடைய பார்வைப்படுது. அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு வரக்கூடிய லாபங்கள் முதல்ல வந்து தடையாகும். ஏதாவது ஒரு சேமிப்பு நீங்கள் செய்யணும்னு நினச்சி சேமிப்பு வச்சுருப்பீங்கல்ல, அந்த சேமிப்பு முதல்ல வந்து கரைய ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் இப்போ உங்கள் ராசிக்கு கடகராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவான் வந்து கடகராசிக்கு 5ஆம் வீட்டை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தார். இப்போ கடகராசிக்காரங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை வந்து 5ஆம் வீட்டு மலை இல்லை. இப்போ சிம்மத்துக்கு வந்திருக்கக்கூடிய அந்த குரு பகவான் பார்வை வந்து கடகராசிக்கு 6ஆம் இடத்தை வந்து பார்க்குறாரு. அப்போ இன்னொரு நெருப்பு ராசியிலேயே அமர்ந்து இன்னொரு நெருப்பு ராசியிலேயே பார்க்குறாரு. இப்போ கடகராசிக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து தனுசு வீடாக இருக்குது. அந்த குரு பகவானுடைய பார்வை படுறதுனால உங்கள் வீட்டு நகைகளை கொஞ்சம் அடகு வைக்கக்கூடிய சூழல் உருவாகும். இதுதான் 2வது நெகட்டிவான பாயிண்ட். அதே நேரத்தில் பாருங்கள், சனி பகவானுடைய பார்வையும் கடகராசிக்கு 3ஆம் இடத்துல படுது. அப்போ அந்த குரு அதிசார காலகட்டத்தில் 3ஆம் அதிபதியான புதன் பகவானும் அங்கே தான் இருக்குது. அவர் மேலேயும் சனி பகவானுடைய பார்வைப்படுது. அப்போ உங்களுடைய யாராவது ஒரு இளைய சகோதரர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த கடக ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அப்படிங்கிறவரை வந்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கார். குரு பகவானுடைய பார்வையும் பாருங்கள் 8ஆம் இடத்து மேலே படுது. அப்போ 8ஆம் இடத்து மேலே படுறதுனால உங்களுக்கு வண்டி வாகனங்களில் போகிறப்ப ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும். நீங்கள் என்ன தான் கவனமாக இருந்தாலும் சரி தான், அந்த ரொம்ப வந்து ரூல்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். அதே நேரத்தில் வந்து 5வது நெகட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 2ஆம் இடத்துல ஆல்ரெடி பாருங்கள் கேது இருக்கார். இப்போ உங்களுக்கு பாக்கியாதிபதியும் சேர்ந்து அந்த குருவும் கேதுவும் சேர்ந்து இருக்காங்க. அப்போ நிறைய கடகராசி நேயர்களுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு தலைவலி, அதை வந்து தலைவலியே உங்களுக்கு வராதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த நேரங்களில் ஒரு தலைவலி உருவாகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கனால உங்களால் முடிந்த அளவுக்கு உங்கள் இருக்கக்கூடிய அன்னை மாரியம்மனை வந்து திங்கட்கிழமை தோறும் சென்று மனதார வழிபாட்டுவாங்க. இந்த குரு அதிசாரத்தால் ஏற்படக்கூடிய அந்த 5 நெகட்டிவான விஷயங்களுடைய தாக்கம் உங்களுக்கு வந்து தாக்கம் குறைவாக இருக்கும். பெரிய அளவில் தாக்கம் வராது. இந்த குருவினுடைய அதிசார பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்ற விளக்கம் நிச்சயமா உங்களுக்கு வழிகாட்டுதலாக அமைந்திருக்கும். நிச்சயமா அம்மா சொன்ன அந்த வழிமுறையை பின்பற்றி பாருங்க. வாழ்த்துக்கள்.